ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு புது ஒரு வெஞ்சருக்குள்ளே நுழைய போகிறோம். இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே சிஎம்ஏ இன்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது புது வெஞ்சர் கம்பெனி செக்ரட்டரி. இந்த கம்பெனி செக்ரட்டரி அப்படிங்கிறது சிஎம்ஏ மாதிரியே இன்னும் ஒரு கோர்ஸ். இது என்ன எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎம்ஏல நம்ம ஃபுல்லாகவே காஸ்ட் அக்கௌண்டன்சி எல்லாமே காஸ்டிங் பற்றி பார்த்துருப்போம். கார்ப்பரேட் கம்பெனி செக்ரட்டரி இல்லை கார்ப்பரேட் செக்ரட்டரிங்கிறது என்னென்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் லா, லீகல் ப்ரொவிஷன், கோர்ட்டு இந்த மாதிரி வர்ற எல்லாமே தான் வந்து நமக்கு கம்பெனி செக்ரட்டரிக்குள்ளே அடங்குது. பிகாஸ் இந்த கம்பெனி செக்ரட்டரிங்கிறது வந்து மெயினாக லா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கம்பெனி செக்ரட்டரி. இதில் நம்ம படிக்கிற 8 பேப்பர்லையுமே மேக்ஸிமம் லா வரும், 1-2 பேப்பரில் மட்டும் சம்ஸ் வரும். ஏன்னா அந்த 1-2மே வந்து கம்பல்சரியாக ஒரு கம்பெனி செக்ரட்டரியாக ஒரு கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸராக வந்து அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் தெரியணுங்கிறதுக்காண்டி தான் அந்த 1-2 சப்ஜெக்டே வந்து நமக்கு தியரி சம் வருது. மீது எல்லாமே நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லீகல் ப்ரொசீடிங்ஸ் தான் வரும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நமக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்றில் கம்பெனி லா இருக்குன்னா இன்னொன்றில் வந்து பிஸ்னஸ் லா இருக்கும், இண்டஸ்ட்ரியல் லா இருக்கும். எல்லா லாக்கும் தனித்தனியாக நம்ம இன்டெப்த்தாக படிக்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம 8 சப்ஜெக்ட்டுமே எதுவுமே பார்க்க போகிறதில்ல. புக்கோட ஃப்ரண்ட் அட்டையில் என்ன சொல்ல வராங்க அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம், வேறு எதுவுமே பார்க்கல. உள்ளே வந்து நம்ம படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட் நம்ம என்ன படிக்க போகிறோம், எதுக்கு படிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் அட்டையில் என்ன சொல்கிறாங்க, அந்த சப்ஜெக்ட்டுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சிஎம்ஏ இன்டர் மாதிரியே சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ்லையும் 8 பேப்பரு, ஃபஸ்ட் குரூப்பில் 4 பேப்பர், செகண்ட் குரூப்பில் 4 பேப்பர். ஃபஸ்ட் குரூப்பை வந்து இங்கே குரூப்புன்னு சொல்ல மாட்டாங்க, மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் சிஎஸ்சில் வந்து மாடியூல்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாடியூலோட ஃபஸ்ட்டு பேப்பர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூரிஸ்ப்ருடன்ஸ், இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ஜென்ரல் லா. ஓகே, இதுக்கு வந்து நம்ம இன்டெப்த்தாக போவேணாம். இன்டெப்த்தாக நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கே இன்டெப்த்தாக போனோம்னா நமக்கு உள்ளே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இதுக்கு அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜூரிஸ்ப்ருடன்ஸ்னாலும் லா தான். இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ஜென்ரல் லானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு லா. கோர்ட்டில் வந்து என்ன நடக்குது, என்னென்னலாம் அங்கே கோர்ட்டில் நடக்கும் அது யாருக்கும் தெரியாது. பார்த்துருப்பீங்க, ஆர்டர் இந்த மாதிரி சொல்லுவாங்க, எல்லாமே நிறைய நடக்கும். அப்படின்னா என்ன, அதில் என்னென்னலாம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, என்னென்னலாம் டேர்ம்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறது தான் நமக்கு இந்த ஜூரிஸ்ப்ருடன்ஸ். அதனால தான் அதோட பிக்சர்லேயே தெளிவாக என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா, இது என்னது, கோர்ட்டோட ஹேமர். ஸோ அந்த இது வைக்கிறதுக்கு காரணமே இந்த பர்டிகுலர் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கானது தான் இந்த பிக்சருக்கான மீனிங். செகண்ட் சப்ஜெக்ட் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி லா. மாடியூல் 1ஓட செகண்ட் பேப்பர் வந்து நமக்கு என்னது, கம்பெனி லா. கம்பெனி லாங்கிறது நான் திரும்ப ஒரு தடவை புதுசாக சொல்லணுங்கிற அவசியம் இருக்காது. ஏன்னா கம்பெனி லா அப்படிங்கிறது என்ன, ஒரு கம்பெனி நம்ம ஏற்கனவே வந்து கம்பெனிஸ் ஆக்ட் படிச்சிருக்கோம், கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படிச்சிருக்கோம், கம்பெனிஸ்னால் என்னன்னு படிச்சிருக்கோம். அதில் சொல்லப்படுற லா தான் கம்பெனி லா. இந்த சப்ஜெக்டை பற்றி யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. மேக்ஸிமம் நம்ம சிஎம்ஏல படித்த லாவாக தான் இருக்கும். ஸோ பயப்பட தேவையில்லை. இது செகண்ட் பேப்பர். அடுத்து தேர்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா செட்டிங் அப் ஆஃப் பிஸ்னஸ் என்டிட்டி. இதுவும் வந்து சிமிலர் டு கம்பெனி லா. ஏன் தெரியுமா, பிஸ்னஸ் என்டிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷனோ, ஒரு சோர்ஸோ, ஒரு ஃபேமோ, அதுக்கு பேர் தான் என்னது, பிஸ்னஸ் என்டிட்டி. ஸோ இந்த பிஸ்னஸ் என்டிட்டிக்குள்ளே வந்து கம்பெனியும் இன்க்ளூட் ஆகும். அதனால வந்து நமக்கு வந்து இந்த செட்டிங் அப் ஆஃப் பிஸ்னஸ் என்டிட்டி பேப்பரில் கம்பெனி லா இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். ஸோ இதுவும் கம்பெனி லா பேப்பரும் கொஞ்சம் சிமிலராக இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் என்டிட்டிங்கிறது கம்பெனி மட்டும் பிஸ்னஸ் என்டிட்டி கிடையாது, எக்கச்சக்கமாக இருக்குது பிஸ்னஸ் என்டிட்டி. அதனால் கம்பெனி லா கம்பெனிஸ் போக இன்னும் நிறையா என்டிட்டிஸ் பற்றி வந்து இந்த செட்டிங் அப் ஆஃப் பிஸ்னஸ் என்டிட்டி பேப்பரில் படிப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது லாக்கு பேர் என்ன, டேக்ஸ் லா. எல்லாருக்கும் பழகப்பட்ட பிடிச்ச ஒரு லா. நம்ம ஏற்கனவே சிஎம்ஏ இன்டரில் என்ன லா படித்தோமோ அதே லா தான் திரும்ப இங்கே வரப்போகுது. எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. என்ன படித்தோமோ அதே கான்செப்ட், அதே ப்ரொவிஷன், அதே அமெண்ட்மெண்ட். ஏன்னா டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து சிஎம்ஏலையோ சிஎஸ்லேயோ முடிவு பண்ணுற விஷயம் கிடையாது. கவர்மெண்ட் முடிவு பண்ணுற விஷயத்த நம்ம படிக்கிறோம். அப்படிங்கும் போது எந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து இந்த டேக்ஸ்லாம் மாறாது, எப்போவுமே சேமாக இருக்கும். ஸோ அதில் தரவா வீடியோஸ் பார்த்தாலே போதும், இதில் தனியாக பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது.
இதோட வந்து நமக்கு என்ன முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப்போட 4 பேப்பர்ஸ் முடியுது. அடுத்து செகண்ட் மாடியூல், குரூப்னு சொல்லிட்டேன், மாடியூல் செகண்ட் மாடியூல் இதில் 4 பேப்பர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பேப்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். நம்ம சிஎம்ஏல மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு ஒரு பேப்பர் படித்தோம். அப்புறம் கார்ப்பரேட் அக்கௌண்டிங், கம்பெனி அக்கௌண்ட்ஸ்னு சொல்லி ஒரு பேப்பர் படித்தோம். அதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த கார்ப்பரேட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இந்த கார்ப்பரேட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கும் கொஞ்சம் நமக்கு வந்து சிஎம்ஏக்கு சிமிலராக தான் இருக்கும். ஸோ இதுவும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு டஃப்பான பேப்பர் கிடையாது. இதுதான் 5வது பேப்பர். அடுத்து 6வது பேப்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் லா அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். இந்த செக்யூரிட்டிஸ் லா அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட். சிஎஸ்கே என்னைய கேட்டால் இந்த பேப்பர் தான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம கம்பெனி செக்ரட்டரி அப்படிங்கிறவரோட முக்கியமான ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஇஓ சிஎஃப்ஓ லெவலில் இருக்கும். அப்போது இந்த கம்பெனியில் நடக்கிற செக்யூரிட்டிஸ் பற்றி இருக்கிற லா, கேபிட்டல் மார்க்கெட் பற்றி இருக்கிறதெல்லாம் வந்து அவருக்கு மஸ்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேப்பர். ஸோ இந்த செக்யூரிட்டிஸ் லா கேபிட்டல் மார்க்கெட் தான் டஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேப்பர் சிஎஸ்க்கு. ஸோ இதை நம்ம கிளியராக படிக்கணும். 100% புதுசாக இருக்கும். எதுவுமே நம்ம சிஎம்ஏ இன்டரில் படித்தது வராது, எல்லாமே புது பேப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் 7th பேப்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பிஸ்னஸ் அண்ட் கமர்ஷியல் லா. ஓகே, இந்த எக்கனாமிக் பிஸ்னஸ் அண்ட் கமர்ஷியல் லா அப்படிங்கிறதுலே வந்து நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இந்த ஒவ்வொன்றும் குறிக்குது. எக்கனாமிக் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ட்ரியோட எக்கானமியை குறிக்குது. அதனால் கண்ட்ரியோட எக்கானமி எதை பேஸ் பண்ணியிருக்கு? ஜிஎன்பி, நேஷ்னல் இன்கம், மணி மார்க்கெட், அதை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த எக்கனாமிக்கில் ஆர்பிஐ அப்புறம் மணி டேர்ம்ஸ் ரிலேட்டடாக என்னென்னலாம் வந்து நமக்கு இந்தியாவில் இருக்கோ அது ஃபுல்லாக எக்கனாமிக்கில் வரும். பிஸ்னஸ் லா அப்படிங்கிறது வந்து நார்மலான ஒன்று தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், அப்புறம் பினாமி ப்ரொஹிபிஷன்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்னென்ன லாலாம் வருதோ அது ஃபுல்லாக வந்து நமக்கு பிஸ்னஸ்க்குள்ளே அடங்கிடும். கமர்ஷியல் லா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சிஎம்ஏல ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம எல்லாருமே கமர்ஷியல் லான்னு சொல்லி படிச்சிருப்போம். கான்ட்ராக்ட் ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்னு சொல்லி படித்தோமா? அதே கமர்ஷியல் லா தான் திரும்பவும் இந்த கமர்ஷியல் லாக்குள்ளே வரப்போகிறது. ஸோ அதுவும் நம்ம ஏற்கனவே லாவில் படிச்சது. இந்த பேப்பர் வந்து நம்ம சிஎஸ்க்கு ரொம்ப நல்ல ஸ்கோரிங் பேப்பர், ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இது நமக்கு 7th பேப்பர். அண்ட் லாஸ்ட் அண்ட் த லீஸ்ட் கடைசி பேப்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இந்த ஃபினான்ஷியல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வேர்டும் நம்ம எல்லாருக்குமே பழகப்பட்ட ஒரு வேர்டு தான். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ரேஷியோ அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ நிறையா பார்த்தோமா சிஎம்ஏல? அதே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான் இங்கேயும் வருது. பட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக வரும். ஏன்னா இது சிஎஸ்ங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதிகமாக வரும். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டாக அங்கே நம்ம மேலோட்டமாக பார்த்தோம். சிஎம்ஏல ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கூட சேர்த்து கொஞ்சோண்டு மேலோட்டமாக பார்த்தோம். இப்போது இங்கே சிஎஸ்சில் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கணும். எல்லாமே அட்வான்ஸ்டாக இருக்கும், பிரச்சனையே கிடையாது. 8 பேப்பருக்குமே வீடியோஸ் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நான் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டே தான் வருவேன். இந்த வீடியோவில் நம்ம 8 பேப்பரில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற இன்ட்ரோவை பார்த்தாச்சு. கிளியராக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த சிஎஸ் வந்து நான் சிஎம்ஏ இன்டர் கூட கம்பேர் பண்ணி சொன்னதுக்கு காரணம், இந்த சேனல் பார்க்குற மேக்ஸிமம் வியூவர்ஸ் வந்து சிஎம்ஏ படிச்சுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதை கூட கம்பேர் பண்ணி சொன்னேன். புதுசாக வர்றவங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறேனேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக வந்து நான் நடத்த போகிறதுல வந்து அதில் பார்த்தோம் இதில் பார்த்தோம்னு சொல்லி நடத்த போகிறதில்ல, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் நடத்த போகிறேன். இந்த வீடியோவில் வந்து எல்லாருக்கும் கிளியராக புரிகிறதுக்காண்டி தான் நம்ம சிஎம்ஏல பார்த்தது அப்படின்னு சொல்கிறேன். மற்றபடி நடத்த போகிறது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நான் திரும்ப நடத்த தான் போகிறேன். ஸோ பயப்பட தேவையில்லை. இந்த வீடியோவில் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணல, முக்கியமான ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 3 வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது, இது உங்கள்கிட்ட நான் விட்டுற போகிறேன். இந்த சிஎஸ் ஐசிஎஸ்ஐ இருக்குது பார்த்தீங்களா, ஐசிஎஸ்ஐயோட இன்ஸ்டியூட்டோட மோட்டோ, விஷன் அண்டு மிஷன், இந்த 3மே வந்து தெரிஞ்சுக்காமல் நம்ம சிஎஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா மோட்டோ, விஷன், மிஷன் இது எல்லாத்தோட புக்கு பின்னாடியே இருக்குது, அதை படித்து முடிச்சுட்டு அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கிளியராக புரிகிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களோட சிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்னையிலேருந்து வந்து நான் சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்டு சிஎம்ஏ ஃபைனலுக்கும் சேர்த்து வீடியோஸ் போட போகிறேன். ஸோ சிஎம்ஏ இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஎஸ் படித்தாலும் சரி, இல்லை சிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் தெரிஞ்சாலும் சரி, அவங்களுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.